ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் உண்டு. முதலில் பொருளாதாரம், இரண்டாவது ஆயுதங்கள், மூன்றாவதாக மக்கள் பலம், ஒற்றுமை. இந்த மூன்றும் ஒரு நாட்டில் இருந்துவிட்டால் அந்த நாடு வல்லரசாக முடியும். அந்த வகையில் எந்தெந்த நாடுகள் வல்லரசு என்று சொல்ல முடியும்? முதலாவதாக அமெரிக்கா, இரண்டாவதாக ரஷ்யா, மூணாவதாக பிரான்ஸ், நாலாவதாக இங்கிலாந்து. இந்த ஜெர்மனி, இந்த 5 நாடுகள்தான் தற்பொழுது வல்லரசாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தகுதி இந்த 5 நாடுகளுக்கும் இருக்கிறது. இந்தியாவிற்கு அந்த தகுதி குறைவாகத்தான் இருக்கிறது. முக்கிய காரணம் அரசியல். கடந்த 10 ஆண்டுகளாக பொருளாதாரம் மேம்படவில்லை. இங்கே மதம், சாதி அதை எடுத்துக்கொண்டு அரசியல் செய்ததுதான் இன்று வரையும். பல போர்கள் நிகழ்ந்தது. இந்தியாவின் மீது படையெடுத்தார்கள். சீனா படையெடுத்தது, பாகிஸ்தான் படையெடுத்தது. ஆதி காலத்தில் கிரேக்கர் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தார். முகலாயர்கள் படையெடுத்து வந்தார்கள். கடைசியாக ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வந்தார்கள். கடைசியாக பிறகு உலக யுத்தம், முதலாம் உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம். இதற்கெல்லாம் காரணமே இங்கே என்னை பொறுத்தவரையில் இவர்களுடைய மதப்பற்றுத்தான், சாதி மதம்தான். அந்த மதத்தை வைத்துக்கொண்டு தான் இவர்கள் வாழ்க்கையே நடத்தினார்கள். வேத காலம் தொடங்கி இன்று வரையும் அவர்கள் அந்த வேதத்தையே முதன்மையாக எடுத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார்கள். எப்படி ஒரு புரட்சி வர முடியும்? இப்போ ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு ஒரு புரட்சியினால் வெளிநாட்டிற்கு தஞ்சம் புகுந்து விட்டார். அதுபோல இலங்கையிலும் அந்த நிலை இந்தியாவிற்கும் வர முடியும், வரும் என்ற கணிப்பு என் மனதில் இருக்கிறது. காரணம், மதசார்பு அற்ற நாடாகத்தான் பஞ்சசீல கொள்கையுடன் இந்தியா நேரு காலத்தில் இருந்தது. ஆனால் தற்பொழுது நடந்து வரக்கூடிய 10 வருடங்களாக அவர்களுடைய அரசியல் பிளவுபடுத்தும் நோக்கத்திலேயே நடந்து வருகிறது. அதுவும் தற்போது பெரும்பான்மை இல்லாத அரசு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மக்களை பிளவுபடுத்தி வருகிறது. ஆதலினால் வல்லரசாக முடியுமா இந்தியா என்றால் என்னை பொறுத்தவரையில் அது நடக்காது. திண்ணமாக என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் இங்கே பொருளாதாரம் இல்லை, நிதி அமைச்சு சரியாக இல்லை, உற்பத்தி இல்லை, முதலீடுகள் குறைவு, ஏற்றுமதியும் குறைவு. பாதுகாப்பைத்தான் இவர்கள் அதிகமாக பணத்தை செலவு பண்ணுகிறார்கள். நிதிநிலை அறிக்கை அதைத்தான் சொல்கிறது. ஏனென்றால் பயம், ஒரு நேர்மை இங்கே இல்லை. அதுதான் காரணம்.
எனவே நண்பர்களே, இதெல்லாம் என்னுடைய கருத்து கணிப்பு. அந்த நிலை இந்தியாவிற்கு வரக்கூடாது. ஒரு தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர்கள் சிறப்பான ஆட்சி நடத்தினார்கள். அது இன்றளவும் வரலாற்றில் இருக்கிறது. ஆனால் தென்னாடு தான் வெகு பலமாக இருந்தது, வடநாடு இல்லை. அதிகமான படையெடுப்புகள் வடநாடுகளுக்குத்தான். இந்தியாவிற்குள், அதுவும் தமிழ்நாட்டிற்குள் யாரும் வர முடியவில்லை. அந்த அளவிற்கு பலம் சாய்ந்த ஆயுதங்கள், பயிற்சி, பொருளாதாரம் எல்லாமே இருந்தது என்பதுதான்.